மதுரையில் வைகை ஆற்றில் நேற்று இறங்கிய அழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வில் பங்கேற்றுள்ளார். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, விவரங்கள். சிவரஞ்சனி, சித்திர திருவிழா அப்படிங்கிறது அதனுடைய நாயகன் கள்ளழகரை மையமா வச்சு அவருடைய கொண்டாட்டங்கள் தான் அந்த விழா. அதுல ரொம்ப குறிப்பா அவருடைய வர நோக்கம் அப்படிங்கிறது ரெண்டு காரணம் தான். ஒண்ணு, ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலை வாங்கிக்கிறதுக்கும், அப்புறம் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கிறது. ரெண்டு நோக்கத்துக்காகத்தான் அழகர் மதுரைக்கு வர்றாரு. அதுல அந்த ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஆற்றில் இறங்குறதுக்கு முன்னாடி வாங்கிக்கிட்டாரு. இந்த நிலையில மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கிற அந்த இரண்டாவது நோக்கத்தை இப்போ நிறைவேற்றக்கூடிய அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. அதுல நேற்று இரவு வண்டியூர் வீரராக பெருமாள் கோயில்ல தங்கியிருந்த அழகர் மதியம் கிளம்பி அங்கிருந்து சேஷ வாகனத்துல எழுந்தருளி வைகை ஆற்றுக்குள்ள தேனூர் மண்டபத்திற்கு வந்திருக்காரு. இங்க கருட வாகனத்திற்கு மாறுறாரு. இந்த இடத்துலதான் அவர் அந்த மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கிறாரு. அதுல அந்த முனிவருடைய சிலை அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு சாப விமோசனம் அளிக்கிறத உணர்த்தும் விதமா அந்த கட்டி வைக்கப்பட்டிருக்க நாரை பறக்க விடப்படுது. இந்த மன்னர் திருமலநாயக்கர் ஆட்சி காலத்துல சோழவந்தானுக்கு அருகே தேனூருக்கு போயிட்டு இருந்த அழகனுடைய ஊர்வலம் அவருடைய ஆட்சி காலத்துலதான் மதுரைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது, மதுரை நோக்கி வருவதாக. அதனால அந்த தேனூர் மண்டபத்தை சார்ந்த அந்த ஊர்க்காரங்களுக்கு இப்பவும் இந்த நிகழ்வுல மரியாதை அளிக்கப்படுது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஏராளமான பக்தர்கள் மக்கள் திரண்டு இந்த காட்சியை பார்த்து தரிசிச்சு மகிழ்றாங்க. மக்களோடு கொண்டாடுவதற்காக வந்திருந்த அழகர் அவருடைய 2 நாள் நோக்கம் நிறைவேறுகிறது. பின்பாக நாளை மறுதினம் அவர் மதுரையிலிருந்து விடைபெறுவாரு. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வெற்றி.